சிஎம் சார் மீண்டும் வருவேன், மீண்டு வருவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. மீண்டு வருவாருன்னு நினைக்கிறீங்களா? அவர் மீண்டும் வருவாரா, மீண்டு வருவாரான்றத விட, அவர் வந்திருக்கிறத மக்களுக்காக வந்திருக்கிறோன்றது மனதார நினைத்து அதன் அடிப்படையில இனிமேலாவது அரசியல் செஞ்சாருன்னா மக்களுக்கும் நல்லது, அவருக்கும் நல்லது. அவர் மீண்டு வர்றதெல்லாம் இருக்கட்டும். இப்ப இறந்து போன 41 பேர் மீண்டு வர முடியாத இடத்துக்கு போயிட்டாங்களே. இதுக்கு ஒரு தார்மீக பொறுப்பே இருக்கிறதுல இருந்து தப்பிச்சு ஓடி வராங்களே. தப்பிச்சு ஓடி வந்ததும் இல்லாம தப்பிச்சு ஓடி வந்தவங்களோட சப்போர்ட் பண்றாங்க. அங்க ஓடின காலுக்கும் உதவிக்கார நீட்டின கைகளையும் கொச்சைப்படுத்துறாங்க. இது ரொம்ப வேதனையான ஒன்று. அவரு மீண்டு வரட்டும், மீண்டும் கூட வரட்டும். ஆனா வர்றது உண்மையாகவே மக்களுக்காக வரட்டும். மக்களுக்கான பணியை முன்னெடுப்பதற்கான ஒரு நேர்மையான அரசியலோட வரட்டும் நாம வரவேற்கிறோம். இந்த இடத்துலதான் நான் பேசும்பொழுது கூட உங்க இடத்துல கூட சொல்லியிருக்கேன். ரஜினிகாந்த் அவர்களை மிகப்பெரிய அளவுல நான் மதிக்கிறேன். ரஜினிகாந்த் ஆன்மீக இவராவது இவரோட பின்னணி வேற விதமா பாஜகவால ராஜான்னு பேரை வச்சிருக்கிற ஒரு பரதேசி இது மாதிரி ஜோசப் விஜய்லாம் சொல்லி இவருக்கு ஒரு கலர் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா திரு ரஜினிகாந்த் அவர்கள் உள்ளபடியே அவருக்கு மிக ஆழ்ந்த பற்று நம்பிக்கை இருக்கிறது. ஆன்மீகவாதியா இருக்கிறாரு. அப்படி இருக்கிற அந்த ஆன்மீக பற்றுனால பிஜேபியோட ஒரு இன்க்ளைன்டு பொசிஷன்ல இருந்தாரு. அவர் அரசியலுக்கு வந்த பொழுது அவரை கையில எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அவர் ஆரம்பிச்ச கட்சியில அவருக்கு சம்பந்தமே இல்லாத இப்ப எப்படி திரு விஜய்க்கு விஜய் நடிகரா இருந்த பொழுது புசி ஆனந்த தவிர இவங்க யாருக்கும் விஜய் தெரியவே தெரியாது. எம்ஜிஆர்லாம் அரசியலுக்கு வரும்போது அப்படி இல்லை. எம்ஜிஆர் தெரிஞ்சவங்க, எம்ஜிஆரோட பழகினவங்க, எம்ஜிஆருக்காக கொடி கட்டினவங்க, எம்ஜிஆருக்காக ரசிகர் மன்றத்தை நடத்தினவங்க, அவங்களாம் கட்சியாகி அரசியல் படுத்தப்பட்டு வந்தாங்க. அந்த மாதிரி ரஜினிகாந்த் அவர்களுக்காக கஷ்டப்பட்டவங்க எல்லாம் பின்னாடி தள்ளிட்டு யாரோ ஒரு சிலரை முன்னாடி நிறுத்தி வச்சு ஒரு சில நகர்வுகளை செய்த பொழுது நான் வர்றது என்னுடைய ரசிகர்களுக்காக தான் வரேன், ஆனா அது நடக்காம இவங்க கையில நான் போய் சிக்கிக்க கூடாது அப்படின்னு நேர்மையா அவரு என்ன காரணம் வேணா சொல்லியிருக்கலாம். ஆனா உண்மையான காரணம் தான். அவர் அரசியலுக்கு தன்னுடைய ரசிகர்களுக்காக பல ஆண்டு காலமா இருந்தாங்க. அதனால வந்தாரு. ஆனா அது நடக்காம போயிடணும் போது தன்னுடைய ரசிகர்களுக்காக வந்த அரசியலுக்கு வந்தவர் தன்னுடைய ரசிகர்களுக்காக இல்லாத இந்த அரசியல் களம் எனக்கு தேவையே இல்லைன்ட்டு போயிட்டாரு. குறைந்தபட்சம் அது மாதிரியான ஒரு மனநிலையிலாவது திரு விஜய் அவர்கள் இருக்கணும். உள்ளபடியே அவர் வராரு, அவர் 500 கோடி விட்டு வரட்டும், 1000 கோடி விட்டு வரட்டும், எதனா விட்டு வரட்டும், எதுக்காகனா வரட்டும். ஆனா வர்றவர் ரசிகர்களாலதான் அவர் இருக்கிறாரு அப்படின்றது உள்ளபடியே உளப்பூர்வமா அவர் நம்புறாரு அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு மனநிலையில அரசியலுக்கு வரட்டும்.